இதாங்க ஃபர்ஸ்ட் டேல நம்ம ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. நான் செக் அவுட் பண்ணும்போது இந்த வீடியோவை எடுத்தேன். நல்லா போட்டு சத்யா ஓகே गाइस இப்போ நம்ம எங்க போறோம்? எங்கடா போறோம்? கோல்டன் டெம்பிள். ஆக்சுவலா டே 1 இன்னைக்கு நைட் ஃபுல்லா வைப் பண்ணி வீடியோல வரும். நான் இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ இது வந்து டே 1க்கான வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டன் டெம்பிள் தான் விசிட் பண்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே அச்சா மான்ஃபோர்ட் மாதிரி இருக்குடா. மான்ஃபோர்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குடா. ஆக்ஷன் கிரிஞ்சோமேனியா. ஆக்சுவலா இந்த பிளேஸ் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸை வந்து என்னோட லைஃப் டைம் 23 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பாருங்களேன், அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செயின்ட் மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்காங்க, லிவிங் இருக்காங்க. லைக் பாருங்க, I don't know, we can't disturb them. इधर शक्ति को होगा, शिवन को होगा. ஸோ மட்டும் வர்ற ஒரு பிளேஸ் கிடையாது. எல்லா ரிலீஜன்லேருந்து வர்றாங்க. லைக் முஸ்லீம் போனாங்க, எல்லா ரிலீஜன்லேருந்து ஓவரால் எல்லாருமே வராங்க. ஸோ வாங்க லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஏதாவது ஒரு செயின்ட் கூட பேசிட்டு ஏதாவது இன்டர்வியூ பண்ண முடியும். அவ்வளோ சீனியர். ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், கட்டி வச்சிருக்காங்க, அடிக்க முடியாது. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள்னு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கிளிப்ஸ் காமிச்சிருப்பேன். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் அது பேர் நான் செவரை தொடுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒரு 4 or 5 கிலோமீட்டர்ஸ்லேயும் இங்கே வந்து ஏதோ ட்ரெக்கிங் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. இந்த மாதிரி இடத்துல சும்மா ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்க. ஸோ டே 2 அப் டு மணி இப்போ 2:30 அது அளவுக்கு ஓரளவு இருக்குது, பரவாயில்ல. ஆனால் ஃபுட்டு வேறு லெவல் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக மார்னிங் என்ன சாப்பிட்டோன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி நிறையா வச்சாங்க. ஆனால் ஃபுட்டு எல்லாருமே வேறு லெவல் ஃபுட்டு. சீரியஸ்லி ஒரு நாக் அவுட் பண்ணிட்டு தான் கிளம்பணும். ஃபுட்டு அவங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா கிளம்புங்க ஃபாஸ்ட் ஹரியப்புன்னு சொன்னாங்க. என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல. அப்படியே இப்போ வெளியே போகிறேன். வெளியே போயிட்டு லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். சரி வாங்க போகலாம். ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க முடியல. ஒரு பசங்க இங்கிட்டு வாங்க, ஒரு பசங்க அங்கிட்டு வாங்க, அந்த மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ வீடியோ வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது. ஸோ வீடியோவில் வந்து சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி எதுவும் காமிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் அவங்கள பார்க்கணும், இந்த சைடு இந்த பசங்களை பார்க்கணும், ஒரு பொறுப்பில் இருக்கனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது நம்மளா தனியாக ஒரு ட்ரிப் போயிருந்தால் நல்லா ஜாலியாக வைப் மோடில் ஃபுல் ஃப்ளெஜ்டோடு எடுத்துருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் இங்கே குறை. மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் கைஸ். ஒரு வழி அந்த புத்தர் டெம்பிள் போயிட்டு அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் போயிட்டு சாப்பிட வந்துட்டு திரும்பி ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து துபாய்ரா வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்? துபாய் தான் ஃபேமஸ். எலிஃபென்ட் கேம்ப் தான் ஃபேமஸ். அது இல்லாமல் போட்டிங் பண்ணுறாங்க. போட்டிங் நாங்கள் வந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ வாங்க அதை க்ராஸ் பண்ணி தான் போகணும். நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த வே. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி அங்கே பாருங்கள், அப்படியே போகணும். 2 கிலோமீட்டர் சார். தள்ளி விட்டு கண்டென்ட் கவனி இப்படி பண்ணால் என்ன கூட தள்ளி விட்டுருங்க, பயமா இருக்கு. கல்ல தூக்கி போட்டுறாதீங்க இப்ப யாரும். நீங்க அடிப்பட்டு சண்டை போட்ட யானையில ஒண்ணு இது ஃபீமேல்.
இந்த எலஃபண்ட் கேப்பை விட்டு வெளியே போகவே 6:30 7 o'clock ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், டே 1 பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டு மூமெண்ட், ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக 3 பிளேசஸ் போனோம். மார்னிங் வந்து எங்கே போனோன்னா அந்த புத்திஸ்ட் டெம்பிள் போனோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாரஸ்ட் மாதிரி போனோம். லாஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருந்துச்சு. அதுவும் செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு 3 வந்து பிடிச்சது இந்த ஒரு எலஃபெண்ட் ட்ரெக்கிங் போகிறது. ஸோ அது வந்து செமையாக இருந்துச்சு. மீறி லிட்டுங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் கீழே விழுந்து எந்திரிச்சு ஃபுல்லாக நனைஞ்சு ஸோ ரொம்ப செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ டே 1 அவ்வளோதாங்க. டே 2 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.